சனாதன தர்மம். மகாபாரதம். வறுமை வரும்போது ஒருவன் தாழவோ அல்லது அறத்தின் பாதையை கைவிடவோ செய்யக்கூடாது. ஒருவன் எப்போதாவது தவறு செய்தாலும் அதே போன்ற தவறை மீண்டும் ஒரு முறை அவன் செய்யக்கூடாது. தான் நன்மை என்று கருதும் காரியத்திலேயே ஒருவன் தனது ஆன்மாவை ஊக்கப்படுத்த வேண்டும். தனக்கு செய்யப்பட்ட தீங்குக்கு பதிலாக மற்றுமொரு தீங்கையே செய்யாமல் ஒருவன் தனக்கு தீங்கிழைத்தவர்களிடம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். பாவகரமான காரியத்தை செய்ய விரும்பும் இழிந்த மனிதன் தன்னைத்தானே கொள்கிறான். பாவம் செய்து அறம் என்பதே இல்லை என்று சொல்லி நல்லவர்களையும் சுத்தர்களையும் கேலி செய்து தீய பாவியைப் போல் நடந்து கொள்பவன் சந்தேகமற அழிவையே சந்திக்கிறான். காற்றடைத்த தோல் பையைப் போல ஒரு பாவி வீங்குகிறான். கர்வமும் மூடத்தனமும் நிறைந்த இந்த பாவிகளின் எண்ணங்கள் பலவீனமானவையும் லாபமற்றதாகவும் இருக்கும். இதயமும் உள்ளுணர்வும் பகலில் சூரியன் உருவங்களை கண்டுபிடிப்பதைப் போல முட்டாள்களை கண்டுபிடிப்பவை. கர்வத்தினால் ஒரு மூடன் இவ்வுலகத்தில் எப்போதும் பிரகாசிப்பதில்லை. கற்றவன் அழகற்றவனாக இருப்பினும் பிறரை பழித்து பேசுவது, தன்னை புகழ்ந்து பேசுவது ஆகியவற்றிலிருந்து விலகி இருப்பதால் பிரகாசத்துடன் இருப்பான். தங்கள் நற்பெயரை பறைசாற்றும் நடவடிக்கைகளை கொண்ட மனிதர்கள் குணம் நிறைந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் இவ்வுலகத்தில் பிரகாசித்ததற்கான ஓர் உதாரணமும் கிடையாது. தான் செய்த தீங்கிற்காக ஒருவன் வருந்துவானேயானால் அந்த வருத்தமே அவனது பாவத்தை கழுவிவிடும். ஓ அந்தணர்களில் சிறந்தவரே, சாஸ்திரங்களால் சொல்லப்படும் சில பரிகாரங்களை செய்து பாவத்திலிருந்து விடுபடுவதைப் போலவே மீண்டும் அத்தீங்கை செய்வதில்லை என்று அவன் எடுக்கும் தீர்மானம் அவனை எதிர்கால பாவத்திலிருந்து காக்கும். இதுவும் அறம் சம்பந்தமாக காணப்படும் ஸ்ருதி என்று ஆகிறது. முன்பு அறம் சார்ந்து இருந்தவன் பாவம் இழைத்தாலோ அல்லது அதை தெரியாமல் செய்தாலோ அவன் கடைபிடித்த அறம் அந்த பாவங்களை அழிக்கும். மனிதர்கள் அறியாமையில் செய்யும் பாவங்களை அறம் விரட்டியடிக்கும். ஒரு பாவத்தை இழைத்த மனிதன் அதற்கு மேலும் தன்னை மனிதன் என்று கருதுவதை நிறுத்த வேண்டும்.